புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். இந்த வாரத்தின் மிகப்பெரிய ஒரு சினிமா. ஒரு 10, 15 வருஷம் இருக்குள்ள சூதுகவும். இருக்கும். அந்த படம் வந்தப்போ அது கூட 3 பேர் 3 காதல், எதிர்நீச்சல். எதிர்நீச்சல் அப்படின்னு 3 படம் வந்துச்சு. 3 பேர் 3 காதல் கமர்ஷியலி ஒரு பெரிய ஹிட் இல்லனாலும், ஒரு மியூசிக்கலா அந்த படம் வந்து வேற ஒரு வைப்ல இருக்கும். எதிர்நீச்சலும் சூதுகவும் 2மே வந்து கமர்ஷியல் ஹிட். அதுவும் சூதுகவும் வந்து அந்த வருஷம் எல்லா பவுண்டரியும் தகர்த்தெறிஞ்சு இப்படி ஒரு படம் பண்ண முடியுமா? இப்படி ஒரு இது பண்ண முடியுமா? அப்படிலாம் இருந்துச்சு. அதே டைட்டில், அதே கதை, பார்ட் 2. அந்த கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் உள்ள கொண்டு வந்து வேற ஒரு கேரக்டர்ஸை வச்சு பழைய தோசை தான், ஆனா இதுல நான் ஒரு பீஸா செய்யறேன் பார் அப்படிங்கிற மாதிரி ஒன்று செஞ்சிருக்காங்க. பீட்சாவும் சிவிகுமார் தான். சூதுகவும் 1 படம் நடக்கிறதுக்கு பல ஆண்டுகள் முன்னாடி, அதாவது கருணாகரன் என்கிற அருமை பிரகாசம் கை குழந்தையா இருக்கச்ச வாகை சந்திரசேகர் சிஎம்ஆ பதவியேற்க போறாரு. அப்போ நடக்கிற சில அசம்பாவிதங்களால் சிஎம்ஆ போறவர் கோமால போயிடுறாரு. ஸோ அந்த சம்பவம் நடக்காமையே போயிருது. அதனால ராதாரவி சிஎம் ஆயிடுறாரு. அதற்கு பிறகு என்னென்ன நடந்துச்சு, அருமை பிரகாசம் எனும் கருணாகரன் எப்படி மினிஸ்டர் ஆனாரு, அந்த பணம்லாம் என்னாச்சு, விஜய் சேதுபதி டீம் என்னாச்சு, யோக்பே ஜேவா ஒரு பேர் என்ன, யோக் ஜேபி அவருக்கு ஏன் அந்த பிரச்சனையாச்சு, அவர் ஏன் பின்னாடி சுட்டுக்கிட்டாரு, இந்த மாதிரி நிறைய கதைகள்லாம் வச்சு ஒரு காமெடி கலந்த சட்டைரிக்கல் நல்லது ஒரு மூவியாக சூதுகம் வெளியே இருந்துச்சு. ஸோ இப்ப சொன்ன கதைக்கு முன்னாடி ஒரு கதை சொன்னேன்ல, அது வாகை சந்திரசேகர். அந்த பீரியட்ல சிவா வந்து விஜய் சேதுபதி பண்ணிக்கிட்டு இருந்த மாதிரியான கொள்கை பிடிப்புடன் கூடிய ஒரு கொள்ளைக்கார தாதாவா இருக்காரு. அவர் சில கொள்ளையில எல்லாம் ஈடுபடுறாரு. அதுல ஒரு கொள்ளையில டீமை காப்பாத்துறதுக்காக ஒரு ஜெயிலுக்கு போயிடுறாரு. ஜெயிலுக்கு போய் திரும்பி வர்றதுக்குள்ள சூதுகவும் படமே நடந்து முடிஞ்சிருச்சு. ஜெயிலுக்கு போன கேப்ல ஒரு 15 வருஷம் ஆயிருக்கு. ஸோ இவர் திரும்பி வர்றாரு. திரும்பி வந்து என் லவ்வருக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள்லாம் வருது. அருமை பிரகாசம் அதுக்குள்ள 3 முறை மினிஸ்டர் ஆயிடுறாரு. ஸோ இந்த பக்கமா ஒரு 15 வருஷம் ஆயிடுச்சு. பிளாஷ்பேக்லயே ஒரு 15 வருஷம் ஆயிடுச்சு. அது நிமிஷம் 30-40 வருஷம் கேப் ஆயிடுச்சு. சிவா அவர்கள் மட்டும் பாட்சா படத்து ரஜினி மாதிரி அப்படியே இருக்காரு. மற்றவங்க எல்லாத்துக்கும் வயசாயிருச்சு. ஸோ சிவா என்னென்ன பண்றாரு, இந்த படம் நம்மள என்னெல்லாம் பண்ணுது, இதெல்லாம் சேர்ந்ததுதான் சூதுகவும் 2. அதெல்லாம் கதை இல்ல. ஆக்சுவல் கதை வந்து வாகை சந்திரசேகர் வந்து சிஎம்மா நிக்கிறாரு. இன்னொரு பக்கம் ராதாரவி கட்சி. ஸோ இவங்க 2 பேருக்கும் இடையிலான அந்த போட்டி, அதுக்கு இடையில தான் வந்து சிவா என்ன பண்றாரு, கருணாகரன் என்ன பண்றாரு அப்படிங்கிறது தான் கதை அப்படின்னு சொல்றாங்க. கார்னர்ல போய் உட்காந்து பாத்தியா, வேற ஏதாவது கதை தெரிஞ்சா? எனக்கு இந்த கதை தான் தெரிஞ்சு. இதுதான் அவுட்லைன். ஆனா அதுக்குள்ள சொல்றது தெளிவா சொல்லாதனால சில பல குழப்பங்கள் இருக்கு. படத்துடைய பாசிட்டிவ் சினிமால எப்பயுமே சொல்லுவாங்க, அதாவது சீன் எதுவும் யோசிக்க முடியல அப்படின்னா ஒரு தம் போட்டு வருவாங்க. இப்படியே ஒரு மாசம் 2 மாசம் போகும். இந்த 1 மாசம் 2 மாசம் போனதையே ஒரு படமா எடுத்தா எப்படி இருக்கும்? அப்படிதான் சூதுகவும் பார்ட் 2 படத்துடைய நிறைய காட்சிகள் இருக்கு. ஒரு 3 பேர் 4 பேர் குடிக்கிறாங்க குடிக்கிறாங்க குடிக்கிறாங்க. இவங்க குடிக்கிறது பத்தாதுன்னு சிவாவும் அவருக்கு குடிக்கலன்னா வந்து பாம்பு வரும். எஸ், இந்த டென்மார்க்ல ஒரு படம் வந்து அந்த படம் பயங்கர ஹிட் ஆகி அது இங்கிலீஷ்ல ரீமேக் பண்ணாங்க. கம்மியா குடிச்சுக்கலான்ட்டு. அது ரொம்ப நல்ல படம். அனதர் ரவுண்ட் அது கூட சேர்க்க முடியாதுதான். சிவாக்கு வந்து குடிக்கலன்னா கண்ணு முன்னாடி பாம்பு தெரியும். ஸோ அவரும் குடிப்பார், இவரும் குடிப்பார், கருணாகரன் குடிப்பார். இப்படியே படம் முழுக்கவே வந்து ஒரு டன் அளவுக்கு, ஐ மீன் பாட்டிலோட வெயிட் சொல்றேன், அந்த அளவுக்கு குடிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ என்னங்க சீன் யோசிச்சிங்க அப்படின்னா, குடிச்சு பார்த்தோம், எதுவும் சீன் தோணலை, அதனால குடிக்கிறதே சீனா வச்சுட்டோம். பாசிட்டிவ் கேட்டேன். பாசிட்டிவ் சேட்டை படம் இருக்குல்ல, டெல்லி பலியோட ரீமேக், அதுல வந்து சில நகைச்சுவைகள் அப்படின்னு போட்டு சந்தானம் பேர் எழுதியிருக்கும். அந்த காமெடி மட்டும் சேட்டை படத்துல நல்லா இருக்கும். அந்த மாதிரி இந்த படத்துல சில சீன்ஸ் எல்லாம் சிவாவே, உங்களெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கியா, இந்த படத்துக்கு என்ன நம்பி வேற சிலர் வருவாங்க, அவங்களுக்காகவாவது நான் ஒரு 4 ஜோக் எழுதுறேன் அப்படின்னு அவரா ஒரு 4 ஜோக் எழுதுன மாதிரி ஒரு 4 இடங்கள்ல நம்மளே அறியாம தெரியாம சிரிச்சிடறோம். அந்த 4 ஜோக் தவிர படத்துல எந்த பாசிட்டிவும் கிடையாது. கிட்டத்தட்ட சூதுகவும் படத்தை சூதுகவும் 2 அப்படின்னு ஸ்பூஃப் பண்ணியிருக்காங்க. வேற ஏதாவது பாசிட்டிவ்? இதுக்கப்புறம் பாசிட்டிவ்னு எதுவும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு படத்துடைய ரைட்டிங் தான் ரொம்ப சொதப்பலா இருந்தது. ஏன்னா சூதுகவுமோட பிளஸ்ஸே அதுல இருக்கிற ஒரு வேக்கினஸும் இந்த மாதிரிலாம் யோசிப்பாங்களா, ஒரு கடத்தலை வந்து ஒருத்தன் இவ்வளோ சிம்பிளிஃபையா பண்றானா, மாச சம்பளத்தை வந்து கடத்தல் அமௌண்ட்டா வாங்கிக்கிறானா அப்படிங்கிறதெல்லாம் வந்து அந்த ஐடியாஸ் எல்லாம் எல்லாமே சூப்பரா இருந்ததுனாலதான் அது இன்ன வரைக்கும் ஒரு கிளாசிக்கா இருக்கு. கிட்டத்தட்ட மும்பை எக்ஸ்பிரஸ் நல்லா எடுத்தா எப்படி இருக்குமோ அப்படி எடுத்திருப்பாரு நலன் குமாரசாமி. பட் இதுல வந்து அந்த இது எல்லாமே மிஸ்ஸிங். இன்னும் சொல்லப்போனா அதுல இருந்து எல்லா சீனையும் மறுபடியும் சொன்ன மாதிரி ஸ்பூஃப் பண்றதுக்கு அவங்க எடுக்க ட்ரை பண்ணிருக்காங்க. பட் அது ஸ்பூஃபா முடிஞ்சிருக்கு. ஸோ வந்து அது அந்த அளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லா இல்லை. அந்த ஜோக்ஸ் எதுவுமே லேண்ட் ஆகல அப்படிங்கிறது மிகப்பெரிய பிரச்சனை. ஜோக்ஸ் லேண்ட் ஆகல அப்படிங்கறதெல்லாம் தாண்டி நம்ம ஒரு சினிமாக்கள்ல ஒரு 15 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருப்போம். இன்ஃபேக்ட் அருள் வரைக்குமே அந்த மாதிரியான காட்சிகள்லாம் உண்டு. செப்டிக் டேங்குள்ள ஒருத்தர் விழுந்துட்டாரு, சாக்கெட்டுக்குள்ள விழுந்துட்டாரு அப்படின்னா அது காமெடி, அதுக்கு ஆடியன்ஸ் எல்லாம் சிரிக்கணும். அவர் மேல வந்து ஒருத்தர் நின்றுவார், அப்பயும் சிரிக்கணும். அவர் வந்து அந்த சாக்கடையில இருந்து வெளியே வரப்ப கண்ணை திறந்து பார்ப்பாரு, அதுக்கு சிரிக்கணும். மெய்டு வேலைக்காரர்கள் அவங்கள மையப்படுத்தி வரக்கூடிய செக்ஷுவல் ஜோக்ஸ். எனக்கு தெரிஞ்சு இந்த ஓடிடிலாம் வர்றதுக்கு முன்னாடி இந்த ஜோக்கெல்லாம் செத்து போச்சு. இந்த ஜோக்கெல்லாம் தோண்டி எடுத்து இந்த படத்துல பண்ணியிருக்காங்க. உண்மையாவே இதெல்லாம் யாரோட ஐடியா, இல்லை இதுக்கெல்லாம் சிரிப்பாங்க
அப்படிங்கிற அந்த சீல் பிடித்த மனநிலை யாரோடது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்க ரொம்பவே ஆவலாக இருக்குது. ரொம்ப ரொம்ப சீப்பாகவும் குரூடாகவும் இருக்குது அந்த குறிப்பிட்ட காட்சிகள் எல்லாமே. ரொம்ப ரொம்ப மோசமானது, கண்டிக்கத்தக்கது. நம்ம இந்த கள்ளமிட்டாய் பாக்கெட்லாம் பார்த்தோம் அப்படின்னா குடிசை தொழில் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. இந்தியாவில் நிறைய தொழில்கள் வந்து குடிசை தொழில் தான். ஆனால் அவங்க கூட ஒரு குறைந்தபட்ச ஒரு ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஒரு சினிமான்னு எடுக்கிறீங்க, ஒரு இவ்வளோ பெரிய தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறீங்க, பாஸ் அது சிஜியாங்க, தயவு செஞ்சு சொல்லுங்கள், படத்தில் நீங்கள் காட்டினது விஎஃப்எக்ஸ் சிஜியா? பரிதாபங்கள் ஒரு சிஜி வருமே, அது கூட எவ்வளோ பன்மடங்கு பெட்டராக இருக்கும். கருணாகரன் வந்து மெக்சிகோவில் போய் ஒரு இடத்த காட்டினாரு அப்படிங்கிறாங்க. அது ஃபன்னுக்கு எடுத்துக்கிறதா? ஏன்னா அந்த ஆள் வந்து கிரேஷியஸ் அப்படிங்கிறாரு. ஸோ இது காமெடி சீன் போல அப்படின்னு நம்மளாம் எடுத்துக்கணும். இது இல்லாமல் டேரக்டர் விஷ்ணுவர்தன் ஆஃபீஸ் மாதிரி ஃபுல் ஒயிட்டில் ஒரு பில்டிங் காட்டுறாங்க. அந்த ஒயிட்டில் உள்ளே போகிற எல்லாரும் கொஞ்சம் நாளில் அப்படியே சைக்கிக்காக சில ப்ராப்ளம் ஆகி அந்த மாதிரிலாம் நடந்துருதான். ஒரு 2-3 வாட்டி இந்த சீனை திருப்பி திருப்பி ரிப்பீட்டட் காட்டுறப்ப தான், ஓ முதல் பாட்டில் எல்லாத்தையும் இருட்டு ரூமில் வச்சு அடிப்பாங்க, இதுக்கு ஈக்குவலண்டா ஒரு சீன் ஈக்குவலண்டா கிடைக்கல, அப்போ ஆப்போசிட்டா ஒரு சீன் பண்றோம் சார், அது டார்க் ரூம்ல சார், இதுல ஒயிட் ரூம்னு வச்சிடலாம் சார், செமையா இருக்கும் சார். படத்தில் கேரக்டர்ஸ் சிவாவை தாண்டி நிறைய பேர் வர்றாங்க. இன்ஃபேக்ட் சூதுகோவம்ல விஜய் சேதுபதிக்கு ஒரு இமேஜினரி கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கிற மாதிரி இதுலயும் ஒரு இமேஜினரி கேர்ள் ஃப்ரெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. அவருடைய அசிஸ்டன்ஸா 2 பேர் வர்றாங்க. ஒரு ரெஸ்டன்ஸா 2 பேர் வராங்க. நக்லைட் சிம்ல இருந்தாலும் ஒருத்தர் வந்திருக்காங்க. சூதுகோம்ல வர்ற அருள்தாஸ் அதே கேரக்டர் ரெப்ரைஸ் பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் 2-3 போலீஸ் ஆஃபீஸர்ஸ், எம்எஸ் பாஸ்கர் கேரக்டர், கருணாகரன் கேரக்டர், ராதாரவி கேரக்டர், இதெல்லாம் திருப்பி அதே கேரக்டர் அப்படியே இதில் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் ரெண்டுக்கும் கனெக்ட் அப்படின்னு ஒன்று ட்ரை பண்ண ஒரு அந்த ஒரே ஒரு விஷயத்துக்காக ஒரு கிளாப்ஸ். அந்த ஒரு கிளாப்ஸை தவிர இந்த படத்தில் டேக்அவே அப்படின்னு எதுவுமே கிடையாது. ப்ளீஸ் புட் அண்ட் கம் அப்படிங்கிற அளவுக்கு தான் படம் இருக்குது. ஏன் இப்படி எடுத்தாங்க அப்படின்னு தெரியல. 3வது பாட்டு வரும்னு வேற சொல்லியிருக்காங்க. படம் முடிஞ்சோடனே ஒரே நமக்கு ஒரு நிம்மதி வருது. இல்ல ஒரு ஒரு கிளாப் பண்ணா எப்படி சத்தம் வரும் அந்த மாதிரி வந்துச்சு. பட் 2 கையில தட்டினா அப்படி சத்தம் வரும், இப்படி தட்டினா அப்பயும் அந்த மாதிரி சத்தம் வருதா? ஸோ ஓகே, 2வது சவுண்டு தான் வந்துச்சு அப்படிங்கிறது வந்து அப்போ நான் தெரிந்து கொண்ட ஒரு விஷயம். அப்படிதான் அந்த படம் இருந்துச்சு. மேபி இன்னும் நல்லா எழுதி நல்லா எடுத்திருக்க வேண்டிய ஒரு படம். அப்படி இருந்திருந்தா கண்டிப்பா முதல் பாகத்துக்கு ஒரு இது செய்யற மாதிரி இருந்திருக்கும். பட் வேற ஒன்று செஞ்சுட்டாங்க.